வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வணக்கம் நண்பர்களே. பட்ஜெட் வருகிறது. விலைவாசி குறையுமா, வரிகள் மாறுமா, எந்த தாக்கத்தை இது கொடுக்கும், இதை பற்றி பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். பட்ஜெட் வரப்போது இன்னொரு 10 நாள் தான் இருக்கு. விலைவாசி எல்லாம் குறையுமோ? விலைவாசி ஏறும்னு நினைக்கிறேன் நான். எப்படி? ஏன்னா இப்போ வேற 2 விதமான மக்கள் இருக்காங்க. எய்தர் என்ன மாதிரி ஒரே பணக்காரங்களா இருக்காங்க, டாப் 5%. 95% மிடில் கிளாஸும் ஏழையும் தான் இருக்காங்க இந்தியாவில். இவங்க இப்போ பேசுகிறத பார்த்தீங்கன்னா ட்ரையல் பலூன்னு சொல்லுவோம். நோட்டம் பார்க்குறது, அதெல்லாம் இன்கம் டேக்ஸை குறைக்கிறோங்கிற மாதிரி தான் நோட்டம் வருது. நான் வரும்னு சொல்லலை, ஆனால் வருது பேப்பரில் அது மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்படின்னா யாருக்கு குறைக்கும்? 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு இப்போ ஆல்ரெடி இருக்குது. அப்போ 15 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைங்கிறாங்க. எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 லட்சம் பேர் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவிலேயே 1%ஓ 2% தான் பாப்புலேஷன். அவங்களுக்கு வரி குறைச்சதுனால என்ன ஆக போகுது? உங்களுக்கு பொருளாதாரம் வளரணும்னா நீங்கள் பெட்ரோலில் டேக்ஸ் குறைக்கணும், டீசலில் டேக்ஸ் குறைக்கணும், குக்கிங் கேஸ் விலையை குறைக்கணும், ஜிஎஸ்டியை குறைக்கணும். அதெல்லாம் பட்ஜெட்டுக்கு வெள்ளை செய்யறது. இது அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி பட்ஜெட்டுக்கு வெள்ளை செய்யறது. அதெல்லாம் குறைக்காம இன்கம் டேக்ஸை குறைச்சிங்கன்னா எப்படி பொருளாதாரத்துக்கு தீர்வு காண முடியும்? ஆனால் இன்கம் டேக்ஸ் குறைக்கிறது தானே ஒரு நிதி அமைச்சரோட முக்கியமான. இல்லை, அப்படி கிடையாது. அதெல்லாம் ட்ரீம் பட்ஜெட்டோட முடிஞ்சிருச்சு. 97ஓட முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி ஆளுக்கு 40% இருந்த டேக்ஸை கம்பெனி தான், எங்களுக்கு எல்லாமே கம்பெனி மூலமாக தான் அக்கௌண்ட் ஆகும். 40% இருந்த டேக்ஸை 25% ஆக்கிட்டீங்க. சாமானியன் மேலே டேக்ஸை ஏற்றிட்டீங்க. பெட்ரோல் 1 லிட்டர் 50 ரூபா டேக்ஸு, டீசலுக்கு 50 ரூபா டேக்ஸு அப்படின்னு. எல்பிஜிக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. வரியை பாப்கார்ன் தின்னா 18% டேக்ஸுங்கிறீங்க. இந்த டேக்ஸில் எப்படின்னா விலைவாசி ஏறினா டேக்ஸும் ஏறும். இப்போ இரும்புன்னு வச்சுக்கோங்க, நான் பாத்திரம் செய்கிறேன், ஒரு கிலோ இரும்பை வச்சு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இரும்பு விலை 100 ரூபா, பாத்திரம் விலை அதே 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபானா நான் 100க்கு 118 ரூபாய்க்கு டேக்ஸோட விற்பேன். நாளைக்கு அதே 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்றுதுன்னு வைங்க, டேக்ஸ் 36 ரூபா ஆகிடும். அதனால் இந்த அம்மையார் டிசைன் பண்ண டேக்ஸ் சிஸ்டம் விலைவாசி ஏற ஏற டேக்ஸும் ஏறிக்கிட்டே இருக்கும். அது யார் மேலே? சாமானியனும் அதே டேக்ஸ் தான் கட்டுவான், நானும் அதே டேக்ஸ் தான் கட்டுவேன். அவனுக்கு சம்பாதிக்கிற பணம் கம்மி, அந்த வலி ஜாஸ்தி. நான் சம்பாதிக்கிறதுல ஒரு கொசுக்கடி, எனக்கு அது தெரியவே தெரியாது. அம்பானியும் நீங்களும் ஒரே ரேட்டில் டேக்ஸ் கட்டினா எப்படி நியாயமாக இருக்கும்? ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் வேற திட்டங்கள் வகுக்க முடியுமா? ஏன் மன்மோகன் சிங் வகுத்தாரு? 2008 பெரிய ப்ராப்ளம் ஆனும்போது இன்கம் டேக்ஸை குறைச்சார் அவர். எக்ஸைஸ் டியூட்டின்னு இருந்தது, அப்போது அதை தான் சேர்த்து குறைச்சிருக்கீங்க. இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டியும் எக்ஸைஸ் டியூட்டியும் குறைச்சி பெட்ரோல் விலையும் $147 பெட்ரோல் இருக்கும்போது அவர் 68 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றினார். டாலருக்கு மிகமாக இருக்கிற ரூபா 56 வச்சுருந்தாரு. நீங்கள் அரசியல் எப்படி பண்ணுறீங்க? $60 பெட்ரோல், $60 கச்சா எண்ணெய் வச்ச 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறீங்க. ரூபாவின் மதிப்பு 87 ஆக்கியிருக்கீங்களே, எது பெட்டர்? ஆனால் 87ங்கிறது அவங்க நம்ம நாட்டோட தானே. நீங்க பொருளாதாரம் ஒழுங்கா நடத்தினா நாடு ரூபா 60 இருக்க போகுது. பொருளாதாரம் முன்னேறிட்டு இருக்குல்ல? எங்க ஏறி இருக்கு? நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க வந்ததுல நீ ஏறி இருக்குன்னு. சாமானியனுக்கு கேளுங்க சார். 2007 சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்தவனுக்கு 25,000 ரூபா சம்பளம். 2000 மன்மோகன் சிங் போன காலத்தில் 25 30,000 ரூபா சம்பளம். தங்கம் விலை 800 ரூபா 1000 ரூபா ஒரு கிராமு. இன்னைக்கு போய் நீங்கள் வேலையை கொடுக்க மாட்டேங்கண்ணா. கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து 6 மாதம் கழிச்சு வேலைக்கு வான்னு சொல்கிறான். நீங்கள் இங்கே பார்க்குற இளைஞருக்கெல்லாம் தெரிய போகுது. சம்பளம் 35,000 ரூபாங்கிறான். அன்றைக்கி 25,000 ரூபாய்க்கு 25 கிராம் தங்கத்தை வாங்கியிருப்பான். வேலை செய்கிறவன் 25,000 ரூபா சம்பளம் வாங்கி எவ்வளோ கிராம் 25 கிராம் தங்கம் வாங்கியிருப்பான். இன்றைக்கி 35,000 ரூபா சம்பளம் வாங்கினா 4 கிராம் தங்கம் கூட வாங்க முடியலையே. அப்போ பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் தங்கம்ங்கிறது பணத்தோட மதிப்பை சொல்லுது. அன்றைக்கி ஒரு வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன், நான் வானானா கூட ஒரு காலேஜ்லேருந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு ஐடி கம்பெனியை சேர்த்து கையில் ஒரு 25,000 ரூபா கொடுத்தாங்க. 25,000த்தை நீங்கள் 25 கிராம் தங்கமாக பார்க்கணும். மாதம் 25 கிராம் தங்கம் வாங்கினா, ஹவுசிங் லோன் போட்டான், வீடு வாங்கினான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவனுக்கு வேலையும் கிடையாது. வேலை கிடைச்சாலும் 35,000 ரூபா சம்பளம்,
3 கிராம் எங்க வீடு வாங்க முடியும் இன்னைக்கு? அன்னைக்கு வாடகைக்கு இல்லாம வாடகைக்கு பதிலாக வீடுன்னு இருந்தது. இஎம்ஐ வாடகை கட்டத்துக்கு பதிலாக இஎம்ஐ கட்டி வீடு வாங்கிக்கங்கன்னு திட்டம் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வாடகை எங்க இருக்கு, வீட்டு வேலை எங்க இருக்கு? எஸ், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, பணக்காரங்களுக்கு இந்த 10 வருஷம் நல்லா இருக்கு. சாமானியனுக்கும் மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா சாமானிய ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க. அது ராமர் கோயிலுக்காக ஓட்டு போட்டா இதான் கிடைக்கும் நாட்டுக்கு. இல்ல, ராமர் கோயிலுக்கு ஓட்டு போட்டா உத்தரப்பிரதேசிலே தோத்துட்டாங்க. அது இந்த வாட்டி தோத்தாங்க. அது 10 வருஷத்துல டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல. ஆனா நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ஓட்டு போட்டிருந்தா தப்பா ஓட்டு போட்டாங்க சார். தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே. அவங்க பொருளாதாரம் சொல்லணும்ல சார். மக்கள் இமோஷனுக்காக ஓட்டு போடுறாங்க. எக்கானமி இமோஷனுக்காக வேலை செய்யாது. யதார்த்தத்துக்கு தான் எக்கானமி. நிஜந்தனுக்கு பிடிக்குமா, ஆனந்துக்கு பிடிக்குமான்னு தான் எக்கானமி கிடையாது. யதார்த்தத்துக்கு தான் எக்கானமி. ராமர் கோவில் கட்டினியா இல்லை நீ ஒரு மசூதி கட்டினதுனால உங்கள் எக்கானமி மாறாது. ஆனால் மக்கள் அதை பார்த்து தானே ஓட்டு பண்ணுவாங்க. அதான்ப்பா, அவங்க மக்களுக்கு ராமர் கோவில் கொடுத்து அவங்க இமோஷனை ஏற்றி விட்டாரு. பணத்தை அவரோட முதலாளி நண்பர்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு பிரித்து கொடுத்தாரு. ஆனால் மக்கள் அவங்க வேலையும் இல்லை, அவங்களுக்கு சோறு இல்லை, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இப்போ 400 சீட் ஜெயிக்கிறேங்கிறவர் 230 சீட் தானே ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு? எலெக்ஷன் கமிஷனை அவர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு, கோர்ட்டை அவர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு, இடி சிபிஐ போட்டுக்கிட்டாரு, ஈசியை வச்சு இன்கம் டேக்ஸை வச்சு காங்கிரஸ் கட்சியோட பேங்க் அக்கௌண்ட்டே முடக்கினாரு. இருந்தாலும் 235 சீட் தானே ஜெயிக்க முடிஞ்சது. அந்த ஒரிசால பிஜு பட்நாயக் தோத்துட்டேன்னா கவர்மெண்ட்டே வந்திருக்காது. ஆனால் கொள்கைகள் அவங்க மாறல. எந்த கொள்கையும் மாறல. பெல்ட்டி இப்போ தான் பெல்ட்டி அடிக்கிறதுல அவங்களோட பெட்டராக இருக்கா? இத்தனை நாள் அமெரிக்காவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டே கிடையாது, இந்தியா தனித்து நிற்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். ட்ரம்ப் மிரட்டுறதுக்கு முன்னாடியே இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறேன், உங்களுக்கு அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்குலாம் வரியை குறைக்கிறேன். இவர் இதுக்கு முன்னாடி எந்த பிரதமராக எனக்கு அமெரிக்கன் அதிபர் இனாகிரேஷனுக்கு இன்விடேஷன் வருமானு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அமைச்சு உட்காந்து வச்சுருந்தாங்களா? நேரு பண்ணாரா? இந்திரா காந்தி பண்ணாங்களா? மன்மோகன் சிங் பண்ணாரா? ஐயா என்னை கூப்பிடுங்க, எப்படியாவது என்னை உள்ளே கூப்பிடுங்க, நானும் வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ். ஜெய்சங்கரே கூப்பிட்டே என்ன கூப்பிடலன்னு கடைசியில் காதல் கெடுத்த மாதிரி எடுத்த பேப்பரில் வந்திருக்குது. மோடி ட்ரம்ப்புக்கு லெட்டர் அனுப்பிச்சாருன்னு. இதோட அசிங்கம் ஏதாவது வேணுமா நம்ம நாட்டுக்கு? வாழ்த்து சொல்லக்கூடாதா? வாழ்த்து சொன்னால் ஓப்பனாக சொல்லு, கங்க்ராச்சுலேட் பண்ணு, ட்விட்டரில் போடு. அது என்ன கடிதம்? அது ஒரு தலைவர் இன்னும் தலைவர் அனுப்பலாம். அதை ஓப்பனாக போட, நீ என்ன வாழ்த்து? அப்போ என்ன போட்ட? இது ஜனநாயகம் சார். நீங்கள் என்ன வைக்கிறேன்னு கேட்டான். இல்லாட்டா சொல்லி இது பர்சனல் லெட்டர்னா பர்சனல் லெட்டர் டிப்ளமேட்டோட அனுப்புங்க. எதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக அனுப்புறச்ச மக்கள் சார்பாக தானே அனுப்புகிறீங்க. ஓப்பனாக போடுங்க. வாழ்த்துனா ட்விட்டரில் போடுங்க. அதில் என்ன எங்களுக்கு தெரியாமல் என்ன இருக்குது அந்த லெட்டரில்? அரசாங்கத்துக்குள்ள எவ்வளோ இருக்கும், என்ன இருக்கும் சொல்லுங்களேன். ஜனநாயகம் தானே சார். எதுக்கு மக்கள்கிட்ட சொல்லணும்? அதான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். கரெக்ட். ஏன்னா அதில் இருக்கலாம்ல, என் நண்பர் கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது ஏதாவது பண்ணுங்கன்னு இருக்கலாம்னு எங்களுக்கு சந்தேகம் வரலாம்ல. அது நீங்கள் அரசியல் சந்தேகத்தை உருவாக்குறீங்க. நான் அரசியல் தானே இது. ஒரு மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் மூலமாக லெட்டர் கொடுத்தா அது அரசியல் தானே. அவர் என்ன பர்சனல் லெட்டராக கொடுத்தாரு? அப்போ நான் கேட்க மாட்டேன். நான் என்னோட தம்பி ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதினேன்னு கேட்டான்னா நான் ஏன் கேட்குறேன்? நீங்கள் தம்பிக்கு எழுதுங்க, குசனம் விசாரிங்க, உங்கள் பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாரா, மருமகன் எப்படி இருக்கான் கேட்டு எழுதுங்க. நான் ஏன் கேட்குறேன்? அரசாங்கத்துக்குள்ளே எவ்வளோ இருக்கும்ல. நீங்கள் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் சாமி. 18,000 பேரை நேற்று வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கீங்க. அப்போ பெல்ட்டி தானே அது. பைடன் இருக்கிறச்சே எடுக்க மாட்டேன் நீங்கள் இப்போ வாங்கன்னு கேட்குறீங்க. ஏன் பெல்ட்டி அடிக்கிறீங்க? நாட்டுக்கு சொல்லணுமா வேணாமா? திட்டங்கள் கொள்கை மாறுதுல்ல. என்ன மாறி இருக்கு அதை சொல்லுங்க. 18,000 பேர் எல்லாம் நியாயமாக தான் விசா வாங்கினாங்கன்னு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. பைடன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கல. முதல் நாள் ட்ரம்ப் வந்தோடனே எடுக்கிறீங்கன்னா என்ன கொள்கை மாற்றிருக்கீங்க? ட்ரம்ப் வந்துட்டார்ல, அதான் அப்போ பெல்ட்டி அடிக்கிறீங்கிறீங்க நீங்கள். வெளிநாட்டு அப்போ கொள்கை மாறிடுச்சு. அவங்க கொள்கை மாறிடுச்சு. அவங்க கொள்கை விசா இல்லைன்னா அப்போ அவன் சொல்கிறான் 7 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. ராகுல் காந்தியே பேட்டி எடுத்தார். நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் இப்படி வந்தோம் அப்படி வந்தோம். எல்லாரையும் பிடிச்சிருவாங்களே. ஏன் அந்த 18,000 பேர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா தைரியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் விசா எல்லாம் போய் அங்கே மாட்டிக்கல. அது ரொம்ப கம்மியாக இருக்கும். போனதெல்லாம் உங்கள் பாலும் தேனும் ஓடிட்டு இருக்கிற குஜராத்லேருந்து தான் போயிருக்கிறாங்க. குஜராத், ஹரியானா, பஞ்சாப்லேருந்து அங்கே போய் உட்காந்துருக்குறான். நாங்கள் உட்காரல. ஆனால் எங்கள் ஆளுங்க போனால் அங்கே சிஓ தான் போயிருக்காங்க. ட்ரக் ஓட்டம்னாலும் தமிழன் ட்ரக் ஓட்டத்துக்கு அமெரிக்கா போல் குஜராத்லேயே பஞ்சாப்லேருந்து ஹரியானா தான் ட்ரக் ஓட்ட போயிருக்கிறான். எல்லா வேலையும் ஒன்று தானே. அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே. ஏன்னா நீங்கள் படிக்கலன்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். தென்னிந்தியா காமராஜ் காலத்தில் நாங்கள் படித்ததுனால முன்னிலையில் இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க 230 சீட் தான் வந்திருக்கு அப்படின்னா. நான் கொள்கை மாறல. அரசாங்கம் அதே தேசிய அப்படி எங்கே கொள்கை மாறல. ஒரே நாடு ஒரே தேர்தல். அந்த தேர்தல் எங்கே போடுங்க, ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்களே. நீங்கள் முன்னெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருந்தீங்களா? உடனே பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து பாஸ் பண்ணுவீங்க பில்லு. நேற்று யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பில்லு ஜேடியு முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி நிதிஷ்குமாரை நீங்கள் தூக்கிடுங்களேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்டால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். போன வாட்டி ஆந்திராவுக்கு 15,000 கோடி கொடுக்க போகிறோம் நாங்கள். உடனே அமர்ராஜா ஷேர்ஸ் ஒரேடியாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் நாயுடுவோட பையன் இருக்கிற ஒரு கம்பெனி
ஒரு ஹெரிட்டேஜுங்கிற கம்பெனியோட ஸ்டாக்கு பங்குச்சந்தை ஏறிச்சு. அது மாதிரி ஒரு 3-4 கம்பெனி ஏறிச்சு. இன்றைக்கி ஒரு வருஷம் கூட ஆகல, 6 மாதத்தில் 40% கம்மியாக இருக்கே. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஆந்திரா கொடுக்கல. ஆந்திரா கொடுத்துருவாங்க. அப்போ எப்போ? ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நாயுடுவும் அவரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் வெளிப்படும்ல அது. எப்போ படும்ல? அதனால தானே இப்போ நீங்கள் கிரவுண்ட் லைனில் படுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பட்டுடுச்சுல்ல, பங்குச்சந்தை சொல்லிடுச்சுல்ல. அது எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் மேலே ஏற்றலாம். எப்போ ஏற்றுங்க. நான் எந்த பிரதமராக இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் போடுங்க பணம் நல்லா வரும்னு சொல்லியிருக்கிறாரா? நான் சொல்ல வீரேந்தர் சேவாக் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் பிரதமரை நம்பி என் ஃப்ரெண்டு போட்டார், 25% போயிடுச்சுன்னு. நான் போட்டேன்னா சங்கியாக இருக்கிற வீரேந்தர் சேவாக் தானே போட்டார். ஆனால் ஒரு ஃபியூச்சரில் ஏறும் கூட இருக்கும்ல. ஏற வரையும் இன்றைக்கி வித்தாட்டம் நட்டம் தானே. இறங்கலாம் அந்த ஃபியூச்சரில். 100 ரூபா போட்டார், இப்போவே அது 70 ரூபா ஆகிடுச்சு. ஃப்யூச்சரில் 100 ரூபா போகுங்கிறீங்க. நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் 35 ரூபா போயிடுச்சுன்னா. எல்ஐசியில் எப்போ நம்பி பணம் போட்டாங்க மக்கள்? 2 வருஷத்தில் ஏறலையே, என்னைக்கு ஏறும்? ஏன் ஏறல? ஏன்னா இவங்க நிர்வாகம் சரியில்லை. எல்ஐசி பற்றி தனியாக பேட்டி, அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். பட் இல்லையே. ஆனால் அவங்களுடைய கொள்கைகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இஸ்லாமியர்லாம் தப்பு, எனக்கு மட்டும் ஓட்டு போடு அப்படின்லாம் 4 மசூதியை இடி, 91 எல்லாரும் பாஸ் பண்ண சட்டத்தை மாற்று. இப்போ போய் யூபியில் எலெக்ஷன் தோத்தோன்னு ஒரு மசூதி இடித்து கோவில் கட்டுறேன் தானே சம்பாலுங்கிற ஊரில் பண்ணீங்க. இப்போ ஒருத்தர் சவுக்கடியால் அடிச்சுக்கிட்டாரு. அண்ணாமலைன்னு ஒருத்தர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு ட்ராமாலாம் போட்டார். இப்போ மதுரையில் யாரையோ பிடிச்சிட்டாங்களாமே, ஹைகோர்ட் ஆர்டரை வச்சு ஒருத்தரை பிடிச்சிருக்காங்களாமே. பிடிச்சாங்களா இல்லையா? அவருக்கு அண்ணாமலையோட கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் இருக்கே. அவருக்கு பதவியெலாம் அண்ணாமலை தானே கொடுத்தாரு. அப்போ எங்கே சவுக்கால் அடிச்சுக்க போகிறாரு? கமலாலயம் வாசலில் அடிக்கிறாரு. அங்கெல்லாம் வந்து பார்க்கலாமா? எம்பி ஷான்னு ஒன்று பேப்பரில் வந்தது இல்லை? அதுக்கப்புறம் ஏன் பச்சை வேஷ்டியை போட்டு சேக்காவில் அடிச்சுக்கல அவர்? ஓ, திமுக ஆட்சியில் எங்கேயோ நடந்தால் நாங்கள் சவுக்கால் அடிச்சுப்போம், உங்கள் வீட்டில் நடந்துருந்தால் நீங்கள் சவுக்கால் அடிச்சுக்க மாட்டீங்க. நியாயம் எப்போனா கேட்கலாம்ல. நானும் கேட்குறேன்ல, நியாயம் கேள. இப்போ சார் அங்கே நடந்தது தப்பு, கண்டனம் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஜெயிலுக்கு போயிடுச்சு. மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுத்ததுக்காக நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டீங்க. இப்போது நீங்களே ஒருத்தரை கட்டி பிடிச்சி பிரதமர்கிட்ட காமிச்சிருக்கிறீங்க. எல்லாரோடையும் எல்லா பெரிய மூத்த தலைவரோட ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் தான் அவருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ சவுக்கால் நீங்கள் அடிச்சுக்கணும்ல. மற்றவங்க பண்ண தப்புக்காக நீங்கள் பரிகாரமாக அடிச்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அடித்த தப்புக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ண தப்புக்கு என்ன பண்ணணும்? இல்லை, பின்னால் ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? நீங்கள் நம்ம கொள்கையை பற்றி பேசினாக்கோ நீங்கள் அரசியலை பற்றி பேசக்கூடாது. அப்போ அவங்க பண்ணதெல்லாம் ட்ராமா அரசியலுங்கிறீங்க. இல்லை, கொள்கைன்னா அடி. நான் தரேன், சவுக்கு இல்லைன்னா நான் வேணால் வாங்கி தரேன், ஒரிஜினல் ஹண்டர் வாங்கி தரேன். ஆனால் அரசாங்கத்துக்கு அது ஒரு அதிர்ச்சி கொடுத்துச்சு இல்லை? என்ன அதிர்ச்சி கொடுத்துச்சு? இப்போ எம்பி சேவாக் மேட்டரில் சிரிப்பு தானே வந்தது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தன்னுடைய கொள்கை எதுவுமே மாற்றிக்கலையே. என்ன மாற்றிக்கல? நீங்கள் என்ன எவ்வளோ பெல்ட்டி அடிச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான். இப்போ ட்ரம்ப்டே அடித்தார் பெல்ட்டி. நேருவை பற்றி சைனாவை பற்றி இவ்வளோ பேசினாங்க. சைனா உங்கள் ஊரையை பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து கிராமத்தெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரேட் டெஃபிசிட், தட் இஸ் ஏற்றுமதி இறக்குமதி டிஃப்ரென்ஸில் $105 பில்லியன் சைனாவுக்கு நம்ம தானமாத்து கொடுத்துருக்குறோம். அதாவது 1 பில்லியனுங்கிறது 8500 கோடி. 8,70,000 இப்போ லேட்டஸ்ட் ரேட்டு படி 8,70,000 கோடி இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படி ஏதாவது ஹைடெக்காக ஏதாவது வாங்கினீங்களா? என்ன வாங்கினீங்க? விநாயகர் சிலை, கேலண்டர், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஷூ, இது பொம்மை, அதெல்லாம் இந்தியாவிலே மோதியால் மேக் இன் இந்தியா 10 வருஷமாக ஒரு சிங்கத்தை வச்சு படம் காட்டிகிட்டு இருக்காரு. ஏன் இந்தியாவில் பண்ண முடியலையா? என் கேலண்டரை கூட சிவகாசியில் அடிக்க முடியலையா? இல்லை விநாயகர் சிலை தமிழ்நாட்டில் கேட்டால் நம்ம மக்கள் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம ஊரில் பண்ண முடியாத? எல்லாமே பண்ணித்தான் இருக்காங்க நம்ம. அப்போ ஏன் சைனாலே பேன் பண்ணுங்க? பட் ட்ரம்ப் தைரியமாக பண்ணுறாருல. ஏன் பண்ணலை நம்ம? ஏன்னா உங்களுக்கு உங்கள் A1 A2 தான் எல்லாத்தையும். A1 A2ன்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க இறக்குமதி செஞ்சு பிஸ்னஸ் செய்யணும். ஊராக கடை போட்டிருக்காங்க. அந்த கடையில், கார்ப்பரேட் கடையில் இந்த வியாபாரம் நடந்தால் சீப்பாக இருக்கும். சைனாலேன்னு வாங்கினா சீப்பாக இருக்கும். சிறு தொழிலெலாம் அழியணும்னு இப்போ அதில் செய்கிறாரு. அந்த மாதிரி செய்வாங்களா? நம்ம நாட்டு செஞ்சுருக்கிற பேட்டியில் போய் பேட்டி எடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க திருப்பூர், இப்போ திருப்பூர் எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் எடுங்க. சிவகாசியில் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு எடுங்க. நானாக வேணாங்கிறேன். எடுத்துகிட்டு ஆனந்த் சீனிவாசன் உண்மையை பேசுகிறாரா? நீங்கள் பழைய சேனலில் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபேக்ட் தான் பேசினேன். மக்கள் போய் அங்கே பேசலாம், மக்களுக்கு பின்னாடி புரியும்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் சிவகாசிக்கு போங்க, திருப்பூர் போங்க, ஈரோடு போங்க. நீங்கள் ஜவுளி தொழில் சரி, கம்ப்யூட்டரில் வேலை இல்லைன்னு காமிச்சிட்டேன். ஜவுளி தொழிலில் ப்ராப்ளம், பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம். எந்த பிரிண்ட் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் சிறப்பாக ஓடிட்டுருக்கு? ஃபோர்டு கம்பெனிக்காரன் மூடிட்டான். முதல்ல ஃபோர்டு திறந்தது இங்கே.
இங்கேருந்து பணம் சம்பாதிச்சு மிரட்டி குஜராத்தில் பிளான்ட் திறந்தாங்க. கடைசியில் தமிழ்நாடு பிளான்ட்டை மூடி குஜராத் பிளான்ட்டை திறந்து வச்சுருக்காங்க. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? மிரட்டல் தான். நியூஸ் மினிட்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்ததே, குஜராத்தில் திறந்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், தமிழ்நாட்டில் திறந்தா ஒன்றும் கிடையாது. அது மீறி தமிழ்நாட்டில் நிறைய ஆலைகள் வந்துட்டு இருக்கு. அது விடுங்க, அது மீறி வருது. உங்களுக்கு அநியாயத்தை நான் எடுத்து காட்டணும்ல, காட்டுறது என் கடமை. இந்த கூட்டத்தொடரில் சட்டப்பேரவை, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அதெல்லாம் ஒன்றும் பாஸே ஆகாது. ஏன் சொல்கிறீங்க? நாயுடுவுக்கு எவ்வளோ கொடுக்கணும், நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத பொறுத்து தான் ஆட்சியே இருக்குமான்னு இருக்குது. என்ன கொடுக்கணும்? நேற்று மணிப்பூர்லேருந்து ஒரு எம்எல்ஏ வச்சு வாங்கியிருக்கிறாரு. இப்போ எம்பியில் பல்டூ ராம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், பெல்ட்டி அடிக்கிறதுல அவரோட நண்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு. யாருக்கு தெரியும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிதிஷ்குமார் அந்த பக்கம் வந்துட்டார்னா. ஸோ அந்த கவலைகள்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு. ஆனால் நிதிஷ்குமாரை நம்புவாங்களா நீ? நான் நம்பலை. அவர் மாறி மாறி போவார், மாந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பார். அவர் இல்லாட்டி மற்ற கட்சிகள் ஆதரவு தரும்ல. யார் கொடுப்பாங்க? 15 எம்எல்ஏ யார்கிட்ட இருக்குது? சொல்ல முடியாது. யார் நீங்கள் அப்படிலாம் ஏன் மகாராஷ்டிரா இருக்கிறவங்களே மாற மாட்டாங்க? அப்போ விலைக்கு வாங்குவீங்கிறீங்க. அதாவது இப்போ அஜித் பவாரே ஓப்பனாக சொல்கிறாரு, அதானி வச்சு எங்கள்கிட்ட பேரம் பேசினான்னு அவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எஸ், உங்கள்கிட்ட பணம் பலம் இருக்குது, இந்தியாவே நீங்கள் வாங்கிடலாம், மிடில் கிளாஸ் எல்லாம் அடிமையாக்கி 2 பேர் A1 A2 நீங்கள் கொடுக்கலாம், அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. மகாராஷ்டிரா இருக்கிற எம்பிக்களே பாஜக நான் சொல்கிறேன் சார், மீட்டிங் போடலாம். நான் சொல்லலை, அஜித் பவார் தான் சொல்லியிருக்கிறாரு மீட்டிங்கில் அதானி இருந்தாருன்னு. 10 MP வாங்கிக்கலாம், நீங்கள் பேரம் தானே. ஒரு வாட்டி குதிரை பேரம்க்கு டேக்ஸ் நாங்கள் மேடம், ஹார்ஸ் ரேசிங்க்கு பதிலாக ஹார்ஸ் ட்ரேடிங்னு தப்பாக சொல்லிட்டாங்க. இங்கிலீஷில் அதை ஃப்ரைடியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் நாம கரெக்ட், குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் போட்டால் பிஜேபி தான் இருக்கிறதே டாப் டேக்ஸ் பேயராக இருப்பாங்க நாட்டில். ஆனால் எந்த சமரசம் இல்லாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. எந்த சமரசம் இல்லை. இப்போ நாயுடுக்கு பெல்ட்டி, நாயுடு கண்ணாப்பினான்னு பேசிகிட்டு இருந்தீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. நாயுடு உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருந்தார், நீங்கள் வாய்க்குப்படி திட்டிட்டு இருந்தீங்க. அரசியல் சகஜம். அப்புறம் நீங்கள் தானே சமரசனம் இல்லை. நீங்கள் இப்போ நாயுடுவோட சமரசனம் பண்ணீங்க, பிஜு பட்நாயக்கை கட்டி பிடிச்சி சமரசனம் பண்ணீங்க, அவங்க முதுகில் குத்திட்டீங்க. ஜெகன் ரெட்டி உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் பில் பாஸ் பண்ணுறச்ச, அப்போ அவருக்கு ஜால்ரா போட்டு இருந்தீங்க. இப்போ ஜெகன் போயிட்டா, நாயுடு வந்துட்டா, நாயுடு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. இதில் என்ன சமரசனம் இருக்குது? என்ன காம்ப்ரமைஸ் இல்லை? நாயுடு தப்பானவன் இப்போ ஓட்டு இல்லைன்னு சரியாக போயிட்டானா? உங்கள் முதுகில் குத்தின நிதிஷ்குமார் இப்போ கட்டி பிடிச்சா சரியாக போயிடுச்சா? மணிப்பூரில் இன்னும் ஒரு வாட்டி கூட மணிப்பூர் 10 வருஷமாக 1.5 வருஷமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. பிரதமர் ஏன் போக மாட்டேங்கிறாரு? உலகம் ஃபுல்லாக டூர் அடிக்கிற பிரதமர் ஏன் மணிப்பூர் போகல? ஏன் போகணும்? அதான் கரெக்டு, நீங்கள் கேட்டீங்கல்ல, இதுதான் ஏன் போகணும். அது இந்தியாவை ஒரு இடம் பற்றி எரிஞ்சிட்டு போட்டுமே. இந்தியா பெரிய ஊர், ஒரு மாநிலம் எரிஞ்சா அவருக்கு என்ன கவலை? உள்துறை அமைச்சர் போகிறார்ல, எங்கே ஒரு வாட்டி போனார், போய் என்ன பண்ணார்? ப்ராப்ளமை சால்வ் பண்ணாரா? நீங்கள் இராணுவத்தை பற்றி பேசுங்க, அந்த இராணுவ வீரோட பொண்டாட்டி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இப்போ வர கூட்டத்தொடர் எப்படி இருக்கும்? காரசாரமாக போகும். போன வாட்டியே ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி நாங்கள் 100 பேர் இருக்கோம், 99 ஜீச்சோம், 3 பேர் எங்களோட சேர்ந்து 102 பேர் பலமாக இருக்கும். மக்கள் எங்களை ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனாக போட்டிருக்காங்க. மக்கள் ப்ராப்ளம் பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு ஆனந்த் சீனிவாசன், மிக நன்றி. நன்றி.